நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 7 மணி. முடிந்தவரை பல யூதர்களை தாக்குங்கள் என்று ஒரு அறைகூவல் விடுத்த கும்பலை போலீசார் தற்பொழுது கைது செய்து அவர்களுக்கு தண்டனை விதித்திருக்கின்றார்கள். But the outstanding dedication and commitment of our people ensured that this unequivocally could not happen. All too recently in Sydney, and of course here in Manchester in October, in the very week before this trial began, we have felt the devastation of terrorism directed toward our Jewish community. A terrorist attack upon our Jewish friends and neighbours is an attack upon us all and is an affront to every decent person in our country. தாக்குதல் நடத்த சதி திட்டத்தை தீட்டியவர்களை 200 அதிகாரிகள் எவ்வாறு தடுத்து பிடித்தார்கள் என்பதுதான் இப்பொழுது இங்கே யூகே முழுவதும் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. பிரிட்டிஷ் வரலாற்றில் மிக மோசமான தாக்குதலாக இது இருந்திருக்கும் என்று போலீசார் விவரிக்கிறார்கள். மான்செஸ்டரில் உள்ள யூத பள்ளிகள், ஜெப ஆலயங்கள் மற்றும் சமூக கூடங்களை குறிவைத்து தாக்குதல் துப்பாக்கிகளுடன் சதி செய்ததாக 2 தீவிரவாதிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் இப்பொழுது முக்கியமான செய்தியும் தகவலும். ஒரு ரகசிய செயற்பாட்டாளர் அந்த குழுவிலே வெற்றிகரமாக ஊடுருவி அவர்களின் தீய நோக்கங்களை அம்பலப்படுத்திய பின்னர் விரிவான இந்த தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். டிசம்பர் 2023 மற்றும் மே 2024 இடையில் இந்த தாக்குதல் செயல்களை தயாரித்ததாக பிரிஸ்டன் கிரவுன் நீதிமன்றத்தில் 38 வயதான சதா ஊய் மற்றும் 52 வயதான அமர் ஆகியோர் குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள். இந்த கொலைகார திட்டம் குறித்த தகவல்களை வெளியிட தவறியதற்காக சாதாவுயின் சகோதரர் பிலல் 36 வயதுடையவரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு விரிவான ஆயுத கடத்தல் நடவடிக்கை அம்பலமானது என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். 2 குழந்தைகளின் தந்தையான சாதா ஊய் 4 AK-47 தாக்குதல் துப்பாக்கிகள் மற்றும் 2 கை துப்பாக்கிகள் மற்றும் 900 சுற்று வெடிமருந்துகளை ஐக்கிய ராச்சியத்துக்குள் எவ்வாறு கடத்த ஏற்பாடு செய்திருந்தார் என்று போலீசார் விசாரித்தார்கள். கைது செய்யப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவரோடு சேர்ந்த ஒரு நம்பிக்கை கொண்ட எண்ணம் கொண்ட ஒருவருடன் இணைந்து செயல்படுவதாக நம்பி ஆயுதங்களுக்கான காசை செலுத்தி இருக்கின்றார், வைப்பு தொகையை செலுத்தி இருக்கின்றார். இருப்பினும் அவரது கூட்டாளியாக கூறப்படுபவர் உண்மையிலேயே நீதிமன்றத்தில் ஃபரூக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ரகசிய செயற்பாட்டாளர் ஆவர். இந்த கும்பலுக்குள் அவர் ஊடுருவி அவர்களுடைய ரகசியங்களை வெளியே எடுத்ததன் காரணத்தினால் ஒரு பெரிய தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் சொல்கின்றார்கள். அவர்களுடைய தாக்குதல் மற்றும் ஊடுருவல் சதி திட்டத்தை முறியடிப்பதில் முக்கியமான ஒரு விஷயம் என்று தற்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கோர்ட்டிலே. சதாவுய் ஸ்வீடன் வழியாக துப்பாக்கியை சுயாதீனமாக பெற முடியும் என்றும் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து துப்பாக்கிகளை கொண்டு வருவதற்கான திட்டங்களை குறிப்பிட்டதாகவும் இந்த ரகசிய செயற்பாட்டாளரிடம் தெரிவித்திருக்கின்றார். அவர் தனித்தனியாக ஆயுதத்தை வாங்கி மற்றும் தயாரிப்பதற்காக ஒரு துப்பாக்கி பழகுவதற்காக ஒரு சூட்டு தளத்தையும் பார்வையிட்டிருக்கின்றார். சதாவுய் என்பவர் அப்துல் ஹமீத் அபாவூத் என்கின்ற 130க்கும் மேற்பட்டவர்களை கொன்ற 2015 பாரிஸ் தாக்குதல்களை திட்டமிட்டவர் என்று நீதிமன்றம் தற்பொழுது சொல்கிறது. இது முக்கியமாக யூத சமூக இலக்குகள் என்பதுதான் நீதிமன்றம் சொல்கின்ற ஒரு விஷயம். திகதி அடையாளம் காணப்படாத நிலையிலும், எப்பொழுது தாக்குதல் நடத்துவார்கள் என்று அடையாளம் காணப்படாத நிலையிலும் யூதர்களை தாக்க வடக்கு மான்செஸ்டருக்கு செல்வதற்கு முன்பு பிரதிவாதிகள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு பெரிய கூட்டத்திலே ஒரு பிரொட்டஸ்டில் துப்பாக்கி சூடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் அங்கு வாதாடினார்கள். சாதாய் என்கின்ற நபர் தனது 10 போலி கணக்குகளில் ஒன்றை பயன்படுத்தி, பேஸ்புக் கணக்கு,
கிரேட்டர் மான்செஸ்டரில் யூத பிரதிநிதித்துவ கவுன்சிலின் ஃபேஸ்புக் குழுவிலே இணைந்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஜனவரி 21 நகர மையத்தில் நடைபெற்ற ஆன்டி செமிட்டிசத்துக்கு எதிரான அணிவகுப்பு பற்றிய விவரங்களையும் அவர் சேகரித்திருக்கிறார். இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அணிவகுப்புக்கு சில நாட்களுக்கு பின்னர் சதாயிவ் ஃபாரூக்கிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஃபாரூக் யார்? உள்ளே ஊடுருவி அவர்களுடைய ரகசியங்களை எடுக்கின்ற நபர். இவரிடம் சதாயிவ் தெரிவித்திருக்கின்றார், மான்செஸ்டரில் மிகப்பெரிய ஒரு யூத சமூகம் இருக்கிறது. நாங்கள் அவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்துவோம், முடிந்தவரை மோசமான முறையில். மேலும் அவர்கள் வலிக்கும் இடத்தில் அவர்களை தாக்குவோம். மார்ச் 2024 சதாயிவ் வடக்கு மான்செஸ்டரில் உள்ள பிரஸ்விச் மற்றும் ஹையர் பிரிட்டனுக்கு சென்று யூத நர்சரிகள், பள்ளிகள் மற்றும் யூத ஆலயங்கள், ஜெப ஆலயங்கள் மற்றும் கடைகளில் அவர் கண்காணிப்பு நடத்தினார், உளவு வேலைகள் செய்தார் என்று நீதிமன்றம் சொல்கிறது. டோவர் உளவுத்துறை இறுதியாக அவர்களை கைது செய்திருக்கிறது. எவ்வாறென்றால், போல்டன் கடற்கரை நகரம், போல்டன் அநேகமானவர்களுக்கு தெரியும், உள்ள ஒரு சக தளபாட கடையிலே பணிபுரிந்து வசித்து வந்த குவைத் நாட்டவரான ஒரு அனுதாபி, இவரை போல ஒரு அனுதாபி மற்றும் யூதர்களை தாக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் உள்ளவர். இவர் ஹுசைனை சதாப் நியமித்திருக்கின்றார். மார்ச் 2024 துறைமுகம் வழியாக ஆயுதங்கள் எவ்வாறு கடத்தி கொண்டு வர முடியும் என்பது குறித்து உளவுத்துறையை நடத்த, உளவுத்துறை தகவல்களை சேகரிக்க இந்த ஆட்கள் 2 பேரும் கெண்டின் டோவருக்கு சென்றிருக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு பிறகு துப்பாக்கிகள் நாட்டுக்குள் வருவதை நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் 2 பேரும். மே 8 திட்டமிடப்பட்ட ஒரு நாளில் பயங்கரவாத எதிர்ப்பு போலீசார் உள்ளே நுழைந்தார்கள். என்னடா, ஃபாரூக் இவர்களுக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருந்திருக்கின்றார், இவர் என்ன செய்ய போகின்றார்கள் என்று. அப்ப சதாய் போல்டலின் உள்ள ஒரு ஹோட்டல் கார் பார்க்கிங்கில் துப்பாக்கிகளை சேகரிக்க வந்த பொழுது, துப்பாக்கிகளை வாங்க வந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவை செயலிழக்க செய்யப்பட்டன. போலீஸ் நேர்காணலின் பொழுது ஹுசைன் தனது சித்தாந்தத்தை பாதுகாத்து துப்பறியும் நபர்களிடம் சொன்னார், உங்கள் அரசாங்கம், எந்த அரசாங்கம்? பிரிட்டிஷ் அரசாங்கம். உங்கள் பிரதமர், பிரிட்டிஷ் பிரதமர், காசாவில் உள்ள எங்கள் குழந்தைகளை கொல்ல ஆயுதங்களை அனுப்பியுள்ளார். எனவே நிச்சயமாக இவர்களை திருப்பி தாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இதுதான் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற இந்த உரையாடல் விஷயங்களை உள்ளே நுழைந்தவர் சேகரித்து போலீசாருக்கு கொடுத்திருக்கின்றார். ஓகே, ஆதாரங்களை யூரிகள் இந்த எல்லா விசாரணைகளையும் ஆராய்ந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூரிகள் தரப்பும் மிக தெளிவாக கோர்ட்ஸிலே எடுத்து வைத்திருக்கிறது. இப்ப கிரவுன் கோர்ட்ஸ்கள்ல யூரிகள் இருப்பார்கள். அப்ப யூரிகள் தரப்பும் இந்த விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறது. இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு அவற்றை இல்லாமல் ஆக்குவதே தன்னுடைய நோக்கம் என்று அங்கே ஊடுருவிய நபர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு நிலையான முகவரி இல்லாத இவர்கள் மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கோர்ட்ஸில் அவர்கள் சொல்கின்றார்கள், இரகசிய செயற்பாட்டாளரின் ஆதாரம் கற்பனை என்று நிராகரித்தார்கள். லோயஸ்மாரும் அதனை மறுத்து சொன்னார்கள். அப்ப இந்த சூழ்நிலையிலும் அவரது வழக்கறிஞர், யாது இந்த பயங்கரவாத தாக்குதல் அல்லது தீவிரவாத தாக்குதலை ஒழுங்கு அமைத்தவர்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னார்கள். இது கற்பனை, ஃபாரூக் சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லி, உள்ளே ஊடுருவி சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லி. ஆனால் நடுவர் நீதிமன்றம் 2 வாதங்களையும் நிராகரித்து விட்டது. கிரேட்டர் மான்செஸ்டர் காவல்துறையின் உதவி தலைமை கான்ஸ்டபிள் ராபர்ட் போட்ஸ், இந்த அச்சுறுத்தல் சாதாரணமான அச்சுறுத்தல் இல்ல, இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். யூத சமூகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான ஆயுதங்களை இவர்கள் சேகரித்திருக்கின்றார்கள். இது நடந்திருந்தா இங்கிலாந்து வரலாற்றில் மிகவும் கொடிய ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருந்திருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்ப நவீன காவல்துறையிலே இரகசிய நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை இந்த வழக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அவதானிகள் சொல்கின்றார்கள்.
அது மட்டுமில்ல, உள்ளே போய் தகவலை திரட்டி வந்த ஃபாரூக்கின் துணிச்சலையும் பாராட்டுகின்றார்கள். சந்தேகத்துக்கிடமின்றி உயிர்களை காப்பாற்றிய ஃபாரூக்குக்கு மிகவும் உண்மையான ஆபத்து, இன்னும் ஆபத்து இருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவர் வகித்த பாத்திரத்தில் அவரது தைரியம், துணிச்சல் மற்றும் தொழில்முறை தன்மையை நாங்கள் பாராட்டுகின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த தாக்குதலின் வெற்றிகரமான ஊடுருவல் மற்றும் தடுப்பு இங்கிலாந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய தாக்குதலுக்கு எதிர்ப்பு முயற்சிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை குறிக்கிறது என்றும், இந்த விஷயத்தை கண்டறிந்து இவற்றை தவிர்க்க தீவிரவாதிகள் பயன்படுத்தி வளர்ந்து வரும் தந்திரோபாயங்களை தாங்கள் தடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் போலீசார் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் திட்டம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் திரும்ப திரும்ப நீதிமன்றம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. போலீசாருக்கு பாராட்டுக்களை வழங்கியிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.